ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று காலையில் தங்கத்தோட விலை வந்து ரூ. 100 அதிகரிச்ச நிலையில் மதியம் இரண்டாவது முறையாக மீண்டும் ரூ. 85 அதிகரிச்சிருக்குங்க. இன்று ஒரே நாளில் கிராமிற்கு ரூ. 185 அதிகரிச்சிருக்கு. சவரனுக்கு ரூ. 1480 அதிகரிச்சிருக்குங்க. 22 கேரட் 1 கிராம் பார்த்தீங்கன்னா ரூ. 11,385 ஒரு சவரன் ரூ. 91,080 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் 1 கிராம் ரூ. 12,420 அதுவே ஒரு சவரன் 24 கேரட் 8 கிராம் ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா ரூ. 99,360 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ 24 கேரட் பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 ஒரு ரூ. 640 தான் குறைவாக இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நெருங்கிருச்சு. ஸோ 24 கேரட்டுக்கு பின்னாடி 22 கேரட்டும் போயிட்டே இருக்குது. தற்பொழுது 22 கேரட் ரூ. 91,080 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோடை விலையும் புதிய உச்சமாக ரூ. 167 காலையில் இருந்ததுங்க. விலை மாற்றம் இல்லாமல் தற்பொழுது ரூ. 3 அதிகரித்து ஒரு வெள்ளி 1 கிராம் ரூ. 170 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. தங்கம் வெள்ளி இரண்டுமே காலையிலேருந்து மார்க்கெட் லெவல் ஒரு சின்னதாக ஒரு அப்பில் இருந்துட்டு தான் இருந்தது. ஸோ ரூ. 50 ஒரு ரூ. 60 அப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டு இப்போ 22 கேரட் 1 கிராம் ரூ. 11,385 ஒரு சவரன் ரூ. 91,080 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில. அதாவது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு 11,000 வரும்னு சொன்னாங்க. ஆனால் தீபாவளிக்கு கண்டிப்பாக 11,500 அப்படிங்கிற டார்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ 11,385 இருக்குன்னா நீங்கள் 1 கிராம் காயின் வாங்கினீங்கன்னா கூட மேற்கொண்டு ஒரு 500 600 ஜிஎஸ்டி ப்ளஸ் டையிங் சார்ஜ் 1% இல்லை 2% போட்டிங்கன்னா கூட 12,000 தாண்டிடுங்க. தங்கத்தோடைய விலை மிக அதிக அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடையில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் காயின் வாங்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. ஸோ அதனால் அதாவது உங்களுக்கு ஸ்டாக்கே இல்லாமல் காயின்ஸ் புக்கிங்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன். ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ தங்கத்தில் ஒரு சின்ன இறக்கம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிபுணர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு அந்த செல்லிங் பாயிண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ குறைஞ்சாலும் குறையலாம், வாய்ப்பு இருக்குது மட்டும் தாங்க சொல்கிறேன். கண்டிப்பாக நடக்கணும்லாம் சொல்லலைங்க. ஸோ சின்ன சான்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா 9,200 அப்படியே அதிகரித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துலேயே உங்களுக்கு 11,385 வந்துருச்சுங்க. ஸோ லாஸ்ட் மந்த் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10,000 அப்போ தான் கிராஸ் ஆச்சு. இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு 8ஆம் தேதி. ஸோ அந்த பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துலேயே 1,385 நம்மளுக்கு ரீச் ஆகிருக்குதுங்க. அதாவது அதிகரிச்சிருக்குது. கிராமிற்கு 1,385 தங்கத்தோட விலை 22 கேரட்டுக்கு அதிகரிச்சிருக்குங்க. வெள்ளியோடைய விலையும் பார்த்திங்கன்னா $140 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதுவுமே ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட $30 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. தங்கம் வெள்ளி இரண்டுமே போட்டி போட்டு அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டுருங்க. வாங்கி வைக்கலன்னு யாரும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஓகே வியூவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வாங்கி வச்சவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல லாபமாக தான் இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்தது 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இரவு எப்பவும் போல் வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா